ரீசெண்டா ஸ்ரீதர் வந்து ஒரு இன்சிடென்ட்ட சொல்லியிருக்காரு. ட்விட்டர்ல ட்வீட் பண்ணியிருக்காரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, வேக்சின் அதிகமா போடுறதுனால ஆட்டிசம் இன்கிரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காரு. அந்த விஷயத்துக்கு அதிகமான ஒரு வரவேற்பு வந்திருந்தாலும், ஒரு சில இடத்துல வந்து அதுக்கான ப்ரூவ் பண்ணக்கூடிய எவிடன்ஸும் இல்ல. பட் ஆனா ஆட்டிசம் பார்க்கும்போது 1990ஸ்ல வந்து ஒரு 0.1% 2000ல வந்து கம்ப்ளீட்டா வந்து 2% 2% ஆயிருக்கும். 200% இன்கிரீஸ் ஆகிறதுக்கான விஷயங்களும் இருக்கு. ஆயிருக்குன்னு சொல்றாங்க. இப்போ வந்து 4 to 5% ஆஃப் பீப்புள்ஸுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதனால என்ன ரீசன் அப்படின்னா, வேக்சின் அப்படின்றது என்ன எலமெண்ட்ல இருந்து வருது அப்படின்னு ப்ரூவ் பண்ணாங்க. அது என்னதுல இருந்து வருது அப்படின்ற விஷயத்த வெளியில சொன்னாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலா ஒரு சின்னதான ஒரு ஒரு விஷயம் வந்து ஒரு ஆட்டோமேட்டிக்கலா இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் போலியோ இருக்கு அப்படின்னா போலியோ வைரஸ் வந்து சின்னதா இன்ஜெக்ட் பண்ணி அந்த ஃபைட் பண்ண வைப்பாங்க. அப்படி உண்மையான போலியோ வர மாதிரி ஈஸியா வந்து அட்டாக் பண்ணிடும் அந்த இம்யூனி சிஸ்டம் அப்படின்ற மாதிரி இம்யூனி சிஸ்டத்தை ட்ரெயின் பண்ற விஷயம் தான். பட் ஆனா இந்த விஷயத்துக்கு வந்து ப்ரூவ் பண்ண எவிடன்ஸ் கிடையாது. ஆட்டிசம் அதனால தான் வேக்சின் போடுறதுனால ஆகுதுன்னு சொல்லிட்டு. அண்ட் ஒரு சில சைட்ல பார்க்கும்போது வேக்சின் அப்படின்ற ஒரு எலமெண்ட் வந்து ரொம்ப பெரிய கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்கு. அட் தி சேம் டைம் வந்து வேக்சின் அப்படி எலமெண்ட் வந்து ரொம்பவே பாதிப்பு இருக்கு. ஒரு சில இடத்துல வந்து போலியோ அப்படின்ற ஒரு எலமெண்ட் வந்து மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்கு.